அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியானம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க. வெளியே போயிட்டு வரோம். ஓகே, நீ சாப்பாடு குழம்பு ரசம்லாம் வச்சுட்டு இருக்க நேரம் இருக்காது. பார்த்தா டக்குன்னு பீட்ரூட் இருந்துச்சு. அது 5 நிமிஷத்துல பீட்ரூட் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இருந்த பீட்ரூட் ரெண்டையுமே நல்லா சொருகிட்டு கொஞ்சம் பூண்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வரமிளகா கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அது எல்லாமே போட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளவுதாங்க. டக்குன்னு தாளிச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு உப்பு விட்டு வேக போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஆல்ரெடி வீட்டில் காலையில் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தா ரைஸ் இருந்து அதையும் போட்டு தாளிச்சிட்டேன். தாளிச்சுட்டு இன்னைக்கு வந்து எதுக்கு வெளியே போனேன் அப்படின்னா, எனக்கு கடையில வந்து கொஞ்சம் வேலை கேட்கலாம் இருந்தாங்க. வேலை வந்து எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்க அக்காவுக்கு. அப்ப அதுக்காக நான் காலையில போனேங்க. எங்க அக்கா வந்து ஹார்மன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை கடையில வந்து வேலை வேணும், சேலரி கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு கடை வேலை டைமிங் அவங்களுக்கு செட் ஆகல. அதை போய் விசாரிக்க போயிட்டு வர முடியுமே, அங்கே கடையில பின்ன ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வந்துட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பீட்ரூட்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சைட் போய் பார்த்தா தொட்டுக்கிறதுக்கு முட்டை இருந்துச்சு வீட்டில். ஓகே, நம்ம இன்னைக்கு முட்டையை வந்து வறுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே பசியாச்சு. மணி 2:30 ஆயிடுச்சு. நான் காலையிலே சாப்பிடாம போயிட்டேன். காஃபி மட்டும் தான் குடிச்சிருந்தேன். செஞ்ச உடனே உண்மையிலே சாப்பிட்டு ஃபீல் ஆச்சுங்க. சாப்பாடு வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்குமே நம்ம கட்டி கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இது வந்து சாப்பிடுவாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா கிச்சனு எல்லாம் அப்படியே காலையில போட்டு போயிட்டாங்களா, அதனால அது எல்லாமே கூட்டி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வீடையும் க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் தொடச்சு வச்சுட்டு இன்னைக்கு என்னோட ரொட்டீன் ஒர்க் முடிஞ்சுங்க. மதியானம் லஞ்சும் ரெடி ஆயிட்டு நீங்க ஏதாவது டக்குன்னு வெளியே போயிட்டு வந்தீங்க 5 நிமிஷத்துல உங்களுக்கு சாப்பாடு ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட் ரைஸ் வந்து செஞ்சு பார்க்கலாம். குயிக்கா ஆயிரம். 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஃபைனலா கிச்சன் ஒர்க்லாம் பிடிச்சிருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ கைஸ்.